CBSE 12th Standard English Supplementary Reader Vistas in Tamil. The lesson The Enemy. CBSE English 12th Standard Vistas Supplementary Reader in Tamil, presented by R. Ravikrishnan. தி எனிமி, எதிரி. முத்து எஸ் பேக், பேர் லெஸ் பேக். நீங்கள் படிக்கும் முன், அது உலகப் போர்க்காலம். மரணப்படுக்கையில் இருக்கும் ஒரு அமெரிக்க போர்க்கைதி கரை ஒதுங்கி ஒரு ஜப்பானிய மருத்துவரின் வீட்டின் வாசலில் காணப்படுகின்றான். அவனை ஒரு மருத்துவராக காப்பாற்ற வேண்டுமா, அல்லது ஒரு தேசபக்தனாக இராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டுமா? வளர்ந்த பைன் மரங்களால் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். சிறுவனாக இருந்தபோது டாக்டர் சடேவா யார்? அவருடைய வீடு எங்கே இருக்கிறது? டாக்டர் சடேவா ஹோகியின் வீடு. அவர் சிறுவனாக இருந்தபோது அடிக்கடி விளையாடிய ஜப்பானிய கடற்கரையின் ஒரு பகுதியில் கட்டப்பட்டது. தாழ்வான சதுர வடிவிலான அந்த கல்வீடு ஒரு குறுகிய கடற்கரைக்கு மேலே இருந்த பாறைகளின் மீது அமைந்திருந்தது. தென்கடலில் ஆண்கள் தேங்காய்களுக்காக ஏறுவதை பார்த்தது போல அவனும் தன் வெறுங்காலால் பைன் மரங்களில் ஏறி தன்னை தாங்கிக் கொண்டான். அவனது தந்தை அவனை அடிக்கடி அந்த கடல்களின் தீவுகளுக்கு அழைத்து செல்வார். தன் அருகில் இருந்த அந்த சிறிய தைரியசாலியிடம் அவர் ஒருபோதும் சொல்ல தவறியதில்லை, அதோ தொலைவில் உள்ள அந்த தீவுகள் ஜப்பானின் எதிர்காலத்திற்கான படிக்கட்டுகள். அவர்களிடமிருந்து நாம் எங்கே விலகி செல்வோம் என்று சடேவா தீவிரமாக கேட்டிருந்தான். யாருக்கு தெரியும் என்று அவனது தந்தை பதில் அளித்திருந்தார். நமது எதிர்காலத்தை யாரால் வரையறுக்க முடியும்? நாம் அதை எப்படி உருவாக்குகிறோம் என்பதை பொறுத்தது. சடேவா தன் தந்தை சொன்ன அனைத்தையும் செய்வதைப் போலவே இதையும் மனதில் கொண்டிருந்தான். அவனிடம் ஒருபோதும் கேலியோ விளையாட்டோ செய்யாத, ஆனால் தன் ஒரே மகனான அவனுக்கான எல்லையற்ற சிரமங்களை செலவிட்ட அவனது தந்தை, தன் கல்விதான் தன் தந்தையின் முதன்மையான அக்கறை என்பதை அறிந்திருந்தார். இந்த காரணத்திற்காக அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவம் பற்றி அறியக்கூடிய அனைத்தையும் கற்றுக்கொள்வதற்காக 22 வயதில் அவன் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டிருந்தான். 30 வயதில் அவன் திரும்பி வந்தான். அவனது தந்தை இறப்பதற்கு முன்பு சடேவா ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக மட்டுமில்லாமல் ஒரு விஞ்ஞானியாகவும் புகழ் பெற்றதை அவர் கண்டார். காயங்கள் முற்றிலும் சுத்தப்படுத்தும் ஒரு கண்டுபிடிப்பை அவர் செம்மைப்படுத்திக் கொண்டிருந்ததால் அவன் படைகளுடன் வெளிநாட்டிற்கு அனுப்பப்படவில்லை. மேலும் வயதான காலத்தில் ஒரு சிறிய ஆபத்து இருப்பதை அவன் அறிந்திருந்தான். ஜெனரலுக்கு தற்போது மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த ஒரு நோய்க்காக அவருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். இந்த சாத்தியக்கூறுக்காக சடேவா காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அப்போது கடலில் இருந்து மேகங்கள் எழுந்து கொண்டிருந்தன. கடந்த சில நாட்களில் எதிர்பாராத வெப்பம் விரைவில் அடர்ந்த பனிமூட்டத்தை ஈர்த்திருந்தது. குளிர்ந்த அலைகளில் இருந்து கடற்கரைக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய தீவின் உருவங்களை மூடுபனி மறைத்திருப்பதையும், பின்னர் அது வீட்டிற்கு கீழுள்ள கடற்கரையில் ஊர்ந்து வந்தன. பைன் மரங்களை சுற்றி வளர்ப்பதையும் சடேவா பார்த்தான். இன்னும் சில நிமிடங்களில் மூடுபனி வீட்டையும் சூழ்ந்துவிடும். பிறகு அவன் அறைக்குள் செல்வான். அங்கே அவனது மனைவி ஹானா 2 குழந்தைகளுடன் அவனுக்காக காத்திருப்பாள். ஆனால் அந்த தருணத்தில் கதவு திறந்து அவள் தன் கிமோவின் மேல் அடர் நீல நிற கம்பளி ஹவாரியை அணிந்தபடி வெளியே பார்த்தாள். அவள் பாசத்துடன் அவனிடம் வந்து அவன் எழுந்து நின்றபோது அவன் தன் கையை அவன் கையில் சேர்த்து கொண்டாள். அவன் புன்னகைத்துவிட்டு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் ஹானாவை அமெரிக்காவில் சந்தித்திருந்தான். ஆனால் அவள் ஒரு ஜப்பானிய பெண் என்பதை உறுதி செய்யும் வரை அவள் மீது காதல் கொள்ள காத்திருந்தான். அவள் இனத்தில் தூய்மையானவளாக இருந்தாலன்றி அவளுடைய தந்தை அவளை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். ஹானாவை சந்திக்காமல் இருந்திருந்தால் யாரை திருமணம் செய்திருப்பேன் என்றும், என்ன ஒரு அதிர்ஷ்டத்தால் ஒரு அமெரிக்க பேராசிரியரின் வீட்டில் மிகவும் சாதாரணமாக, சொல்லப்போனால் தற்செயலாக அவளை கண்டடைந்தேன் என்றும் அவன் அடிக்கடி யோசிப்பது உண்டு. அந்த பேராசிரியரும் அவருடைய மனைவியும் தங்கள் சில வெளிநாட்டு மாணவர்களுக்காக ஏதாவது செய்ய ஆர்வமுள்ள அன்பான மனிதர்களாக இருந்தனர். மேலும் அந்த மாணவர்கள் சலிப்படைந்திருந்த போதிலும் அந்த அன்பை ஏற்றுக்கொண்டனர். அந்த இரவில் பேராசிரியர் ஹார்லியின் வீட்டிற்கு செல்லாமல் இருந்திருக்க எவ்வளவு தூரம் இருந்திருக்கும் என்பதை சடேவா அடிக்கடி ஹானாவிடம் சொல்லியிருந்தான். ஹவாரி கிமோனோவின் மேல் அணியப்படும் ஒரு தளர்வான மேலாடை. அவை மிகவும் சிறியவையாக இருந்தன. உணவு மிகவும் மோசமாக இருந்தது. பேராசிரியரின் மனைவி மிகவும் பேச்சாளியாக இருந்தாள். ஆனால் அவன் அங்கு சென்றிருந்தான். அங்கு ஹானா என்ற ஒரு புதிய மாணவியை கண்டான். மேலும் அது சாத்தியமாக இருந்திருந்தால் அவளை காதலியிருப்பேன் என்றும் உணர்ந்தான்.
2 பிள்ளைகளை பெற்றெடுக்கும் அளவுக்கு அவர்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆயிருந்த போதிலும், இப்போது தன் புஜத்தின் மீது அவள் கையை உணர்ந்தான். அது தனக்கு அளித்த இன்பத்தையும் அவன் உணர்ந்தான். ஏனெனில் அவர்கள் அமெரிக்காவில் அலட்சியமாக திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர்கள் தங்கள் பள்ளிப் படிப்பை முடித்துவிட்டு ஜப்பானுக்கு திரும்பியிருந்தனர். சடாவாவும் ஹானாவும் எல்லாவற்றையும் முன்பே பேசி தீர்த்திருந்த போதிலும், அவனுடைய தந்தை அவளை பார்த்ததும் பழைய ஜப்பானிய முறைப்படி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள் தன் கன்னத்தை அவன் புஜத்தின் மீது சாய்த்தாள். அந்த கணத்தில்தான் அவர்கள் இருவரும் மூடுபனியிலிருந்து ஏதோ ஒரு கருமையாக வெளிப்படுவதைக் கண்டனர். அது ஒரு மனிதன். ஒரு பேரலையால் அவன் மேலே தூக்கி எறியப்பட்டு காலூன்றி நின்றான். மூடுபனிக்கு எதிராக அவன் உடல் தெரிய கைகளை தலைக்கு மேல் உயர்த்தியபடி அவன் சில அடிகள் தள்ளாடி நடந்தான். பிறகு சுருண்ட மூடுபனி அவனை மீண்டும் மறைத்தது. அது யார் என்று ஹனா கத்தினாள். அவள் சடாபாவின் கையை விட்டாள். இருவரும் வராந்தாவின் கைப்பிடி மீது சாய்ந்தனர். இப்போது அவர்கள் அவனை மீண்டும் பார்த்தார்கள். அந்த மனிதன் கைகால்களை ஊன்றி ஊர்ந்து கொண்டிருந்தான். பிறகு அவன் முகம் குப்புற விழுந்து அங்கேயே கிடப்பதையும் அவர்கள் பார்த்தார்கள். ஒருவேளை மீனவராக இருக்கலாம் என்று படகிலிருந்து கழுவப்பட்ட சடாவா சொன்னாள். அவன் படிகளில் வேகமாக இறங்கி அவனுக்கு பின்னால் ஓடினாள். ஹனா தன் அகன்ற சட்டைகள் பறக்க வந்தாள். இருபுறமும் ஓரிரு மைல் தொலைவில் மீனவ கிராமங்கள் இருந்தன. ஆனால் இங்கே பாறைகள் நிறைந்த ஆபத்தான, வெறுமையான மற்றும் தனிமையான கடற்கரை மட்டுமே இருந்தது. கடற்கரைக்கு அப்பால் இருந்த அலைகளில் கூர்மையான பாறைகள் இருந்தன. எப்படியோ அந்த மனிதன் அவற்றை கடந்து வந்திருக்கின்றான். அவன் உடல் கடுமையாக கிழிந்திருக்க வேண்டும். அவர்கள் அவனை நோக்கி வந்தபோது அது உண்மைதான் என்பதை பார்த்தார்கள். அவனுக்கு ஒரு பக்கத்தில் மணலில் ஏற்கனவே சிவப்பு நிற கரை ஊறி இருந்தது. அவனுக்கு காயம். சடாவா கூச்சலிட்டான். மணலில் முகம் பசித்து அதை விட்டு கிடந்த அந்த மனிதன் நோக்கி அவன் விரைந்தான். கடல் நீரால் நனைந்த ஒரு பழைய தொப்பி அவன் தலையில் ஒட்டி கொண்டிருந்தது. அவன் ஈரமான கந்தல் ஆடைகளை அணிந்திருந்தான். சடாவா ஹானாவை தன் அருகில் நிறுத்திவிட்டு அந்த மனிதன் தலையை திருப்பினான். அவர்கள் அந்த முகத்தை பார்த்தார்கள். ஒரு வெள்ளையன். ஹானா கிசுகிசுத்தாள். ஆம், அவர் ஒரு வெள்ளையர். ஈரமான தொப்பி கலண்டு விழுந்தது. அங்கே பல வாரங்களாக வெட்டப்படாது போல நீர் நிறைந்த அவரது ஈரமான மஞ்சள் நிற முடி தெரிந்தது. மேலும் அவளது இளமையான வேதைக்குள்ளான முகத்தில் ஒரு கரடுமுரடான மஞ்சள் தாடி இருந்தது. அவர் சுயநினைவின்றி இருந்தார். அவர்கள் அவருக்கு என்ன செய்தார்கள் என்பது பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. இப்போது சடாவுக்கு அந்த காயம் நினைவுக்கு வந்தது. தன் கை தேர்ந்த விரல்களால் அதை தேடத் தொடங்கினான். அவன் தொட்டதும் ரத்தம் புதிதாக வழிந்தது. அவன் கீழ் முதுகின் வலது பக்கத்தில் ஒரு துப்பாக்கி காயம் மீண்டும் திறந்திருப்பதை சடாவா கண்டான். சதை வெளிமருந்தால் கருத்து போயிருந்ததால் சில நாட்களுக்கு முன்புதான் அந்த மனிதன் சுடப்பட்டிருந்தான். அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை. அந்த கல் காயத்தை தாக்கியது ஒரு துரதிருஷ்டமான நிகழ்வு. ஐயோ, அவனுக்கு எவ்வளவு ரத்தம் வடிகிறது. ஹனா மீண்டும் ஒரு கனத்த குரலில் கிசுகிசுத்தாள். மூடுபனி இப்போது அவர்களை முழுவதுமாக மறைத்திருந்தது. மேலும் அந்த நேரத்தில் யாரும் வெளியே வரவில்லை. மீனவர்கள் வீடு திரும்பிவிட்டனர். அவ்வப்போது கடற்கரையில் உலாவுபவர்கள் கூட அன்றைய நாள் முடிந்து விட்டதாக கருதியிருப்பார்கள். இந்த மனிதனை என்ன செய்வது என்று சடாவா முணுமுணுத்தான். ஆனால் அவனது பயிற்சி பெற்ற கைகள் பயங்கரமாக வழிந்த இரத்தப்போக்கை நிறுத்த தங்களால் இயன்றதை செய்ய தாமாகவே முன்வந்தன. அவன் தன் பொருட்களை பொதித்தான். படித்து தெரிந்து கொள்ளுங்கள். எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் டாக்டர் சடாவா கைது செய்யப்படுவாரா? கடற்கரையில் பரவியிருந்த கடல் பாசியால் அந்த காயம் ஏற்பட்டது. அந்த மனிதன் மயக்க நிலையில் வலியால் முனகினான். ஆனால் அவன் கண் விழிக்கவில்லை. நாம் செய்யக்கூடிய சிறந்த காரியம் அவனை மீண்டும் கடலில் விடுவதுதான் என்று தனக்குத்தானே பதிலளித்துக் கொண்ட சடாவா கூறினான். தற்காலிகமாக இரத்தப்போக்கு நின்றதால் அவன் எழுந்து தன் கைகளில் இருந்த மணலை தட்டிவிட்டான். ஆம், சந்தேகமின்றி அதுவே சிறந்ததாக இருக்கும் என்று ஹனா உறுதியாக கூறினாள். ஆனால் அவள் அசைவிட்டு கிடந்த அந்த மனிதனை தொடர்ந்து உற்று பார்த்து கொண்டிருந்தாள். நாம் ஒரு வெள்ளையருக்கு நம் வீட்டில் அடைக்கலம் கொடுத்தால் கைது செய்யப்படுவோம். அவரை கைதியாக ஒப்படைத்தால் அவர் நிச்சயம் இறந்து விடுவார் என்று சடாவா கூறினார். அவனை மீண்டும் கடலில் விட்டுவிடுவதுதான் மிகவும் இரக்கமான செயலாக இருக்கும் என்றால் ஹனா. ஆனால் அவர்கள் இருவருமே அசையவில்லை. அந்த அசைவற்ற உருவத்தின் மீது ஒரு விசித்திரமான அருவருப்புடன் அவர்கள் வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர். அவன் யார் என்று ஹனா மெதுவாக கேட்டான். அவனை பார்த்தால் அமெரிக்கன் போல் தெரிகிறது என்று சடாவா சொன்னாள். அவன் அந்த பழுதடைந்த தொப்பியை எடுத்தான். ஆம், அங்கே கிட்டத்தட்ட அழிந்து போன நிலையில் மங்கலான எழுத்துக்கள் இருந்தன. ஒரு மாலுமி என்றான். அவன் ஒரு அமெரிக்க போர்க்கப்பலை சேர்ந்தவன். அவன் அதை எழுத்துக்கூட்டி சொன்னான். US நேவி. அந்த மனிதன் அவன் ஒரு போர்க்கைதியாக இருந்தான். அவன் தப்பிவிட்டான். ஹனா மெதுவாக கூறினாள். அதனால்தான் அவன் காயமடைந்திருக்கின்றான். பின்புறத்தில் சடாவா ஒப்புக்கொண்டார். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தயங்கினார்கள். பிறகு ஹனா உறுதியுடன் சொன்னாள்.
வாருங்கள், நம்மால் அவனை மீண்டும் கடலில் விட முடியுமா? என்னால் முடியும் என்றால் உன்னால் முடியுமா? என்று சடாவா கேட்டான். இல்லை, ஹனா சொன்னாள். ஆனால் உன்னால் தனியாக செய்ய முடிந்தால். சடாவா மீண்டும் தயங்கினான். விசித்திரமான விஷயம் என்னவென்றால் என்றான் அவன், அந்த மனிதன் காயமின்றி இருந்திருந்தால் நான் அவனை எந்த சிரமமின்றி காவல்துறையின் ஒப்படைத்திருப்பேன். அவனை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவன் என் எதிரி. எல்லா அமெரிக்கர்களும் என் எதிரிகள் தான். அவனோ ஒரு சாதாரண மனிதன். அவன் முகம் எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறது என்று பார். ஆனால் அவன் காயமடைந்திருப்பதால் நீங்களும் அவனை மீண்டும் கடலில் தூக்கி எறிய முடியாது என்றாள் ஹனா. அப்படியானால் செய்ய வேண்டியது ஒன்றுதான். நாம் அவனை வீட்டிற்குள் தூக்கி செல்ல வேண்டும். ஆனால் வேலைக்காரர்களோ என்று சடாவா விசாரித்தான். நாம் அவரை போலீசாரிடம் ஒப்படைக்கப் போகிறோம் என்பதை அவர்களிடம் தெளிவாக கூற வேண்டும். உண்மையில் நாம் அதை செய்தே ஆக வேண்டும். சடாவா, நம் குழந்தைகளையும் உங்கள் நிலைமையை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த மனிதன் ஒரு போர் கைதியாக நாம் ஒப்படைக்கவில்லை என்றால் நம் அனைவருக்கும் ஆபத்தை விளைவிக்கும். நிச்சயமாக சடோவா ஒப்புக்கொண்டார். வேறு எதையும் செய்வதை பற்றி நான் யோசிக்க கூட மாட்டேன். இவ்வாறு ஒப்புக்கொண்டு நீங்கள் இருவரும் சேர்ந்து அந்த மனிதனை தூக்கினார்கள். நீண்ட காலமாக அரைப்பற்றினால் வாடி இறகுகளும் எலும்பு கூடுகளுமே மட்டும் மிஞ்சிய ஒரு கோழியைப் போல அவன் மிகவும் இலகுவாக இருந்தான். எனவே அவனது கைகள் தொங்கிக் கொண்டிருக்க அவர்கள் அவனை படிகளில் ஏற்றி வீட்டின் பக்கவாட்டு கதவுக்குள் கொண்டு சென்றனர். அந்த கதவு ஒரு ஒளிப்பாதைக்குள் திறந்தது. அந்த ஒளிப்பாதை வழியாக அவர்கள் அந்த மனிதனை காலியான படுக்கறையை நோக்கி தூக்கி கொண்டு சென்றனர். அந்த சடோவின் தந்தை படுக்கறையாக இருந்தது. அவர் இறந்ததிலிருந்து அது பயன்படுத்தப்படாமல் இருந்தது. அவர்கள் அந்த மனிதனை அடர்த்தியான பாய் விரிக்கப்பட்ட தரையில் படுக்க வைத்தனர். தன் சொந்த வீட்டில் ஒருபோதும் நாற்காலியில் அமரவோ அல்லது அந்நிய படுக்கையில் உறங்கவோ மாட்டாத அந்த முதியவரை மகிழ்விப்பதற்காக இங்குள்ள அனைத்தும் ஒரு ஜப்பானிய பொருட்களாக இருந்தன. ஹனா சூரில் உள்ள அலமாரியிடமிருந்தும் சென்று ஒரு கதவை திறந்து ஒரு மென்மையான போர்வையை வெளியே எடுத்தாள். அவள் தயங்கினாள். அந்த போர்வை பூக்கள் அச்சிடப்பட்டு பட்டு துணியால் மூடப்பட்டிருந்தது. உள்வரி தூய வெண்பட்டு துணியாக இருந்தது. அவன் மிகவும் அழுக்காக இருக்கின்றான் என்று அவள் கலக்கத்துடன் முணுமுணுத்தாள். ஆம், அவனை குளிப்பாட்டுவது நல்லது என்று சடோவா ஒப்புக்கொண்டான். நீங்கள் சுடுநீர் கொண்டு வந்தால் நான் அவனை குளிப்பாட்டுகின்றேன். நீங்கள் அவரை தொடுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றாள் அவள். இங்கே இருப்பதை நாம் வேலைக்காரரிடம் சொல்ல வேண்டும். நாம் இப்போது யூமியிடம் சொல்கின்றேன். அவள் குழந்தைகளை சில நிமிடங்களில் விட்டுவிட்டு வந்து அவரை குளிப்பாட்டலாம். சடோவா ஒரு கணம் யோசித்தான். அப்படியே ஆகட்டும் என்று அவன் ஒப்புக்கொண்டான். நீ யூமியிடம் சொல், நான் மற்றவர்களிடம் சொல்கின்றேன். ஆனால் சுயநினைவின்றி இருந்த அந்த மனிதனின் முகத்தை வெளிரிய தோற்றம் அவனை முதலில் குனிந்து அவனது நாடி துடிப்பை உணரத் தூண்டியது. இது மெலிதாக இருந்தாலும் இருந்தது. அவன் தன் கையை அந்த மனிதனின் குளிர்ந்த மார்பின் மீது வைத்தான். இதயமும் இன்னும் உயிரோடு தான் இருந்தது. அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் அவர் இறந்து விடுவார் என்று யோசித்து வரை சடவா கூறினான். எப்படி இருந்தாலும் அவர் இறக்க மாட்டார் என்பதுதான் கேள்வி. ஹனா பயத்தில் அலறினார். அவனை காப்பாற்ற முயற்சிக்காதே. ஒருவேளை அவன் உயிரோடு இருந்தால் என்ன செய்வது? ஒருவேளை அவன் இறந்து விட்டால் என்று சடோவா பதிலளித்தான். அவன் உற்று பார்த்தபடி நின்றான். ஒருவேளை அசைவற்று கிடந்த அந்த மனிதன் மீது இன்னும் 20 அடிகள் கூட விழுந்திருக்காது. இந்த மனிதனுக்கு அபாரமான உயிர் சக்தி இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்நேரம் அவன் இறந்திருப்பான். ஆனால் தற்போது அவனுக்கு ஐந்து வயதுதான். அறுவை சிகிச்சையால் இறந்து விடுவேன் என்று சொல்கிறீர்களா? ஹனா கேட்டாள். ஆம் என்று சடோவா கூறினான். இதை சந்தேகத்துடன் யோசித்தாள். அவள் பதிலளித்தாள். சடோவா திரும்பி சென்றான். எப்படி இருந்தாலும் இவனை ஏதாவது செய்தாக வேண்டும் என்றான். அவன் முதலில் இதனை குளிப்பாட்ட வேண்டும். அவன் வேகமாக அறையை விட்டு வெளியேறினான். கனா அவனுக்கு பின்னால் வந்தாள். அந்த வெள்ளையனுடன் தனியாக இருக்க அவள் விரும்பவில்லை. அமெரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு அவள் பார்த்த முதல் நபர் அவனே. ஆனால் இப்போது அவளுக்கு தெரிந்தவர்களுடன் அவனுடைய எந்த தொடர்பும் இல்லாத போல் தோன்றியது. இங்கு அவர்களுடைய எதிரி, உயிருள்ள அல்லது இறந்த ஒரு அச்சுறுத்தல். அவன் குழந்தைகள் அறை பக்கம் திரும்பி உமி என்று அழைத்தாள். ஆனால் குழந்தைகள் அவர் குரலை கேட்டுவிட்டதால் அவர் ஒரு கணம் உள்ளே சென்று அவர்களை பார்த்து புன்னகைத்து, இப்போது கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆன அந்த ஆண் குழந்தையுடன் விளையாட வேண்டியது. குழந்தையின் மென்மையான கருங்கூந்தலின் மீது அவள் தன் மகளால் உமி என்னுடன் வா என்று சைகை செய்தாள். நான் குழந்தையை தூங்க வைக்கின்றேன் என்று உமி பதிலளித்தாள். அவன் தயாராக இருக்கின்றான். அவள் உமியுடன் குழந்தைகளை அறைக்கு அடுத்த படுக்கறைக்குள் சென்று சிறுவனை தன் கைகளில் ஏந்தியபடி நின்றாள். அப்போது உமி தரையில் உறங்கும் போர்வைகளை விரித்து அக்குழந்தையை அவற்றுக்கிடையில் படுக்க வைத்தாள். பிறகு ஹனா விரைவாகவும் மென்மையாகவும் சமையலறைக்கு வழிகாட்டினாள். தங்கள் எஜமான் சற்று முன் சொன்னதை கேட்டு அந்த 2 வேலைக்காரர்களும் பயந்து போனார்கள். வீட்டு வேலைக்காரனாகவும் இருந்த அந்த வயதான தோட்டக்காரன் தன் மேல் உதட்டில் இருந்த சில முடிகளை பிடித்து இழுத்தான். எஜமான், இந்த வெள்ளையனின் காயத்தை குணப்படுத்தக்கூடாது என்று ஹனாவிடம் பற்றென்று சொன்னான். அந்த வெள்ளையன் சாக வேண்டும். முதலில் அவன் சுடப்பட்டான். பிறகு கடல் அவனை பிடித்து தன் பாறைகளால் காயப்படுத்தியது.
துப்பாக்கியாலும் கடலாலும் செய்த காயங்களை எஜமான் கொடுமைப்படுத்தினால் அவர்கள் நம் மீது பழிவாங்குவார்கள். நீங்கள் சொல்வதை நான் அவரிடம் சொல்கின்றேன் என்று ஹனா பணிவுடன் பதிலளித்தாள். ஆனால் அந்த முதியோரைப் போல அவள் மூட நம்பிக்கை கொண்டவள் அல்ல. என்றாலும் அவளுக்கு பயமாக இருந்தது. எப்போதாவது ஒரு வழி இருக்கும். எதிரிக்கு உதவுவதாய் இருப்பினும் அந்த வெள்ளைக்காரன் இந்த அறைக்கு சுடுநீரை கொண்டு வருமாறு அவள் யூமியிடம் கூறினாள். அவள் முன்னே சென்று தடுப்புகளின் பின்னால் நகர்த்தினாள். சடாவா இன்னும் அங்கு வரவில்லை. அவளை பின்தொடர்ந்து வந்த யூமி தன் மரவாளியை கீழே வைத்தாள். பிறகு அவள் அந்த வெள்ளையிடம் சென்றாள். அவளை கண்டதும் அவளது தடித்த உதடுகள் பிடிவாதத்தில் மடிந்தன. நான் ஒருவரை குளிப்பாட்டியதே இல்லை என்றாள். அவள் இவ்வளவு அழுக்கான ஒருவனை நான் இப்போது குளிப்பாட்ட மாட்டேன். ஹனா அவளிடம் கடுமையாக கத்தினாள். உன் எஜமானி உனக்கு கட்டளையிடுவதை நீ செய்வாய். யூமியின் வட்டமான பொலிவளர்ந்த முகத்தில் தெரிந்த அந்த கடுமையான எதிர்ப்பு பார்வையைக் கண்டு ஹனாவுக்கு தேவையற்ற பயம் ஏற்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக நடந்ததை மாற்றிவிட்டு வேலைக்காரர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் என்ன செய்வது? சரி என்று அவன் கண்ணீருடன் கூறினான். அவனை சுயநினைவுக்கு கொண்டு வந்து கைதியாக ஒப்படைப்பதற்காகத்தான் நாம் இதை செய்கின்றோம் என்பது உங்களுக்கு புரிகிறதா? எனக்கு இதில் சம்பந்தமில்லை என்று யூமி கூறினான். நான் ஒரு ஏழை. இது என் வேலை இல்லை. அப்படியானால் தயவு செய்து உங்கள் சொந்த வேலைக்கு திரும்புங்கள் என்று ஹனா மென்மையாக கூறினாள். யூமி உடனடியாக அறையை விட்டு வெளியேறினாள். ஆனால் இது ஹானாவை அந்த வெள்ளையுடன் தனிப்படுத்தி விட்டது. யூமியின் பிடிவாதத்தின் மீதான கோபம் அப்போது அவளை தாங்கி பிடிக்காமல் இருந்திருந்தால் அவள் அங்கே தங்குவதற்கு மிகவும் பயந்திருக்கக்கூடும். முட்டாள் யூமி என்று அவள் ஆவேசமாக முணுமுணுத்தாள். இவன் ஒரு ஆணை தவிர வேறென்ன? அதுவும் காயம்பட்ட உதவியற்ற ஒரு ஆண். கீட் கண்டுபிடித்து முடிச்சு போட்டு இந்த கம்பளங்களை அவிழ்த்தார். ஹானா காயமடைந்த மனிதனுக்கு உதவி செய்து அவனை தானே குளிப்பாட்டுவாளா? தன் மேன்மை குறித்து உறுதியான நம்பிக்கை அவள் உணர்ச்சி வசப்பட்டு குளிர்ந்தான். அவளது மார்பை அவள் நிர்வாணிக்கிறதும் யூமி கொண்டு வந்திருந்த சிறிய சுத்தமான துண்டை கொதிக்கும் சூடான நீரில் நனைத்து அவனது முகத்தை கவனமாக கழுவினார். வெயில் காய்ந்திருந்தால் தொரப்பாக இருந்தாலும் அந்த மனிதனின் தோல் மென்மையாக அமைப்பை கொண்டிருந்தது. அவன் குழந்தையாக இருந்தபோது மிகவும் பொன்னிறமாக இருந்திருக்க வேண்டும். அவள் இறந்த இந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்த போது அவன் இப்போது குழந்தையாக இல்லை என்பதால் அவனை அவளுக்கு உண்மையில் முன்பை விட பிடிக்கவில்லை. என்றாலும் அவனது மேலுடல் முற்றிலும் சுத்தமாகும் வரை அவனை தொடர்ந்து கழுவிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவனை திருப்புவதற்கு அவளுக்கு துணிவில்லை. சடாவா எங்கே? இப்போது அவளது கோபம் தனியத் தொடங்கியது. அவள் மீண்டும் பதற்றமடைவாள். தவறான துண்டில் தன் கைகளை துடைத்தவரை எழுந்தாள். பிறகு அந்த மனிதனுக்கு குளிர் பிடித்துவிடக்கூடாது என்பதற்காக அவள் அவன் மீது போர்வையை போர்த்தினாள். சுடாவா என்று அவள் மென்மையாக அழைத்தாள். அவள் அழைத்தபோது அவன் உள்ளே வரவிருந்தான். அவன் கை கதவின் மீது இருந்தது. இப்போது அதை திறந்தால் அவன் தனது அறுவை சிகிச்சை நிபுணரின் அவசரகால பையை கொண்டு வந்திருந்ததையும் அவருடைய மேலங்கி அணிந்திருந்ததையும் அவள் கண்டாள். நீங்கள் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்துவிட்டீர்கள் என்று அவள் கத்தினாள். ஆம் என்று அவன் சுருக்கமாக கூறினான். அவன் அவளுக்கு பின்புறமாக திரும்பி டொகானாவின் தரையில் ஒரு கிருமி நீக்கம் செய்யப்பட்ட துண்டை விவரித்தான். மாடத்தில் வைத்து தனது கருவிகளை அவன் மீது வைத்தார். துண்டுகளை கொண்டு வாருங்கள் என்று அவர் சொன்னார். அவள் கீழ்ப்படிதலுடன், ஆனால் இப்போது மிகுந்த கவலையுடன் துணி அலமாரிகளுக்கு சென்று துண்டுகளை எடுத்தாள். இரத்தம் அந்த நேர்த்தியான தரைவிரிப்பை பாழாமல் இருக்க பழைய பாய் துண்டுகளும் அங்கே இருக்க வேண்டும். அவள் பின் புறத்திண்ணைக்கு சென்றாள். அங்கே தோட்டக்காரர் குளிரான இரவுகளில் மென்மையான புதர்களை பாதுகாக்க பயன்படுத்தும் ஒரு பாய் துண்டுகளை வைத்திருந்தார். அவள் ஒரு கை நிறைய அவற்றை எடுத்தாள். ஆனால் அவள் அறைக்குள் திரும்பி சென்றபோது அது பயனற்றது என்பதை உணர்ந்தாள். அந்த மனிதனின் காயத்தில் இருந்த கட்டின வலியை இரத்தம் ஏற்கனவே ஊடுருவி அவனுக்கு கீழே இருந்த பாயையும் பாழாக்கியிருந்தது. ஐயோ, அந்த பாய் என்று அவள் கூச்சலிட்டாள். ஆம், அது பாழாகிவிட்டது என்று சொடாவா அதை பற்றியும் கவலைப்படாதது போல பதிலளித்தான். அவனை திருப்புவதற்கு எனக்கு உதவு என்று அவளுக்கு கட்டளையிட்டான். அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவனுக்கு கீழ்ப்படிந்தான். அவனும் அந்த மனிதனின் முதுகை கவனமாக கழுவத் தொடங்கினாள். யூமி அவனை குளிப்பாட்ட மாட்டாள் என்று அவன் சொன்னாள். அப்படியானால் நீ அவளை குளிப்பாட்டினேயா என்று தனது வேகமான சுருக்கமான அசைவுகளை ஒரு கணம் கூட நிறுத்தாமல் சடாவா கேட்டான். ஆம் என்றாள் அவள். அவள் சொல்வதை கேட்கவில்லை போலிருந்தது. ஆனால் அவன் வேலையில் மூழ்கியிருந்த போது அவனது ஆழ்ந்த ஈடுபாடு அவளுக்கு பழகி போயிருந்தது. அவள் யோசித்தாள். டொகானாமா ஜப்பானிய வீடுகளில் பூ அலங்காரங்கள், ககமோனோ அல்லது பிற கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு மாடம் அல்லது ஒரு கூலி. அவன் மிக சிறப்பாக செய்த வேலைக்காக இதுவரை அவன் வேலை செய்த உடல் எதுவாக இருந்தாலும் அந்த தருணம் அவனுக்கு ஒரு பொருட்டாகவே இருந்தது. அவருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தான் மயக்க மருந்து கொடுக்க வேண்டும் என்றார் அவர். நானா? அவள் ஒன்றும் புரியாமல் மீண்டும் கேட்டாள். ஆனால் நான் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை. இது மிகவும் எளிதுதான் என்று அவன் பொறுமையுடன் கூறினான். அவன் இப்போது
கட்டை அவள் இழுத்து கொண்டிருந்தான். ரத்தம் இன்னும் வேகமாக வடிங்கத் தொடங்கியது. தன் நெற்றியில் பொருத்தப்பட்டிருந்த பிரகாசமான அறுவை சிகிச்சை நிபுணரின் விளக்கால் அவன் காயத்தை உற்று நோக்கினான். குண்டு இன்னும் இங்கேயே இருக்கிறது என்று அவன் நிதானமான ஆர்வத்துடன் கூறினான். இந்த பாறை காயம் எவ்வளவு ஆழமானது என்பது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. அதுவும் மிகவும் ஆழமாக இல்லை என்றால் என்னால் குண்டை வெளியெடுத்திருக்க முடியும். ஆனால் இரத்தப்போக்கு மேலாட்டமானதல்ல. அவர் இரத்தத்தையும் இழந்துள்ளார். இந்த தருணத்தில் ஹனா திணறினாள். அவனை நிமிர்ந்து பார்த்தபோது கந்தக நிறத்தில் அவன் முகத்தை கண்டான். மயங்கி விடாது என்று அவன் கடுமையாக சொன்னான். அவன் தனது ஆய்வு கருவியை கீழே வைக்கவில்லை. நான் இப்போது நிறுத்தினால் அந்த மனிதன் நிச்சயமாக இறந்து விடுவான். அவள் தன் கைகளால் வாயை மூடிக்கொண்டு துள்ளி எழுந்து அறையை விட்டு வெளியே ஓடினாள். வெளியே தோட்டத்தில் அவள் வாந்தியெடுக்கும் சத்தம் அவனுக்கு கேட்டது. ஆனால் அவன் தன் வேலையை தொடர்ந்தான். அவள் தன் வயிற்றை காலி செய்வது நல்லது என்று அவன் நினைத்தான். நிச்சயமாக அவள் ஒரு அறுவை சிகிச்சை கூட பார்த்ததில்லை என்பதை அவன் மறந்திருந்தான். ஆனால் அவளுடைய துயரமும் உடனடியாக அவளிடம் செல்ல முடியாத அவனது இயலாமையும் தன் கத்திக்கு கீழே பிணம் போல் கிடந்த அந்த மனிதனின் அவனுக்கு பொறுமையின்மையும் எரிச்சலையும் ஏற்படுத்தின. இந்த மனிதன் அவன் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் எந்த காரணமும் இல்லை என்று அவன் நினைத்தான். அறியாமலேயே இந்த எண்ணம் அவனை இரக்கமற்றவனாக்கியது. அதனால் அவன் விரைவாக செயல்பட்டான். அவனது கனவில் அந்த மனிதன் முனகினான். ஆனால் சடாவா அதை பொருட்படுத்தாமல் அவனிடம் முணுமுணுத்தான். அவன் முணுமுணுத்தான். உனக்கு விருப்பம் இருந்தால் முனகு. நான் இதை சொந்த இன்பத்திற்காக செய்யவில்லை. உண்மையில் நான் ஏன் இதை செய்கின்றேன் என்று எனக்கு தெரியவில்லை. கதவு திறந்திருந்தது. மீண்டும் அங்கு ஹனா இருந்தால். மயக்க மருந்து எங்கே என்று அவள் தெளிவான குரலில் கேட்டாள். சடாவோ தன் தாடையால் செய்ய காட்டி, நீ திருப்பி வந்தது நல்லதுதான் என்றான். இவன் மெல்ல அசைய தொடங்கி விட்டான். அவள் கையில் புட்டியும் சிறிதளவு பஞ்சும் இருந்தன. ஆனால் நான் அதை எப்படி செய்வது என்று அவள் கேட்டாள். பஞ்சை நன்றாக நினைத்து அதை அவனது மூக்கு துவாரங்களுக்கு அருகில் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தனது வேலையின் நுணுக்கமான விவரத்தை ஒரு கணம் கூட தாமதிக்காமல் சடாவா பதிலளித்தான். அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் போது அந்த சற்று தள்ளி வையுங்கள். அவள் அந்த இளம் அமெரிக்கனின் உறங்கும் முகத்திற்கு அருகில் குனிந்தாள். அப்போது பரிதாபமாக மெலிந்த ஒரு முகமாக இருந்தது என்றும் உதடுகள் கோணலாக இருந்தன என்றும் அவன் நினைத்தாள். அந்த மனிதன் தனக்கு தெரியுமோ தெரியாதோ துன்பப்பட்டு கொண்டிருந்தான். அவனை பார்த்து கொண்டே கைதிகளின் துன்பங்களை பற்றி அவர்கள் சில சமயங்களில் கேட்கும் கதைகள் உண்மையா என்று அவள் யோசித்தாள். அவை வதந்திகளை கீற்றுகளைப் போல வாய்மொழியாகவும் சொல்லப்பட்டு எப்போதும் மறுக்கப்பட்டன. செய்தித்தாள்களில் வரும் செய்திகள் எப்பொழுதும் ஜப்பானிய படைகள் எங்கு சென்றாலும் மக்களின் அவர்கள் விடுதலைக்காக ஆனந்த கூச்சலுடன் அவருடைய மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக இருந்தன. ஆனால் சில சமயங்களில் ஜெனரல் தாகிமா போன்ற மனிதர்கள் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தனர். அவர்கள் தன் வீட்டில் மனைவியை கொடூரமாக அடித்தார். ஆனால் இப்போது மஞ்சூரியாவில் அவர் அவ்வளவு வெற்றிகரமான போரில் போரிட்டதால் யாரும் அதை பற்றி பேசுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன் அதிகாரத்தில் இருக்கும் ஒரு பெண்ணிடம் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்ள முடியுமானால், உதாரணமாக இவளை போன்ற ஒருத்தியிடம் அவன் கொடூரமாக நடந்து கொள்ள மாட்டானா? அந்த இளைஞனின் சித்திரவதை செய்யப்பட்டிருக்க கூடாது என்று அவள் கவலையுடன் நம்பினாள். அந்த தருணத்தில் அவனது கழுத்தில் காதுக்கு சற்று கீழே ஆழ்ந்த சிவப்பு நிற தழும்புகள் அவளை கவனித்தான். அந்த தழும்புகள் என்று முணுமுணுத்துவாறே அவள் தடவை பதித்தாள். ஆனால் அவள் பதிலளிக்கவில்லை. அந்த தருணத்தில் அவனது இசைக்கருவி நுனி ஏதாவது ஒரு கடினமான பொருளின் மீது அபாயகரமான தாக்கியதை அவன் உணர்ந்தான். சிறுநீரகத்துக்கும் அருகில் எல்லா எண்ணங்களும் அவனை விட்டு நீங்கின. அவன் தூய்மையான இன்பத்தை மட்டுமே உணர்ந்தான். இந்த மனிதன் உடலின் ஒவ்வொரு அணுவையும் அறிந்தவன் போல அவன் தன் விரல்களால் மென்மையாக துளாவினான். அவனுடைய பழைய அமெரிக்க உடற்கூறியல் பேராசிரியர் அந்த அறிவை அவனுக்கு அறிவித்திருந்தார். மனித உடலை பற்றி அறியாமையே அறுவை சிகிச்சை நிபுணரின் பெரும் பாவம். ஐயாக்களே என்று அவர் ஆண்டுதோறும் தன் வகுப்பில் முழங்கியிருந்தார். உடலை பற்றிய முழுமையான அறிவு இல்லாமல் அதைவிட குறைவாக இருப்பது போல் அறுவை சிகிச்சை செய்வது கொலைக்கு சமம். அது இன்னும் சிறுநீரக பகுதியில் இல்லை நண்பரே என்று சடாவா முணுமுணுத்தான். அறுவை சிகிச்சையின் போது தன்னை மறந்த நிலையில் நோயாளியிடம் முணுமுணுப்பது அவனது வழக்கம். என் நண்பரே என்று அவன் எப்போதும் தன் நோயாளிகளை அழைப்பான். இப்போது அப்படி அழைத்தான். அவன் இப்போது தன் எதிரி என்பதை மறந்த நிலையில் மிக துல்லியமான மற்றும் நேர்த்தியான வெற்றுடன் குறைவான குண்டு விரைவாக வெளியே எடுக்கப்பட்டது. அந்த மனிதன் நடுங்கினான். ஆனால் அவன் இன்னும் சுயநினைவின்றி இருந்தான். இருப்பினும் அவன் சில ஆங்கில வார்த்தைகள் முன்வைத்தான். தைரியம் என்று அவன் திணறபடி முன்வைத்தான். அவர்கள் என் குடல்களை பிடித்து விட்டார்கள் சடாவா என்று ஹனா கடுமையாக கத்தினான். சத்தம் போட என்று சடாவா சொன்னான். அந்த மனிதன் மீண்டும் மௌனத்தில் மூழ்கினான். அந்த மௌனத்தின் தொடுதலை வெறுத்த சடாவா அவன் மணிக்கட்டை பற்றினான். ஆம், அங்கே நாடி துடிப்பு இருந்தது. மிகவும் எளிதாகவும் பலவீனமாகவும் இருந்ததால் அந்த மனிதன் வாழ வேண்டும், நம்பிக்கையை அளிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். அது போதுமானதாக இருந்தது. ஆனால் நிச்சயமாக இந்த மனிதன் உயிரோடு இருப்பதை நான் விரும்பவில்லை என்று அவன் நினைத்தான். இனி மயக்க மருந்து வேண்டாம் என்று அவன் ஹானாவிடம் கூறினான். அவன் சற்றும் தாமதிக்காத போல சட்டென்று திரும்பி தன் மருந்திலிருந்து ஒரு சிறிய குப்பியை எடுத்து அதிலிருந்து ஒரு ஊசியை நிரப்பி அந்த நோயாளியின் இடது கையில்
செலுத்தினான். பிறகு ஊசியை கீழே வைத்துவிட்டு மீண்டும் அந்த மனிதனின் மணிக்கட்டை பிடித்தான். அவன் விரல்களுக்கு கீழே இருந்த நாடி துடிப்பு ஒரு முறை துடித்தது, பின்னர் வலுப்பெற்றது. படித்து வலிமையானதை கண்டறியவும். டாக்டர் சடாவும் அவர்கள் மனைவியும் அந்த மனிதன் என்ன செய்வார்கள்? எல்லாவற்றையும் மீறி இந்த மனிதன் வாழ்வான் என்று ஹனாவிடம் கூறிவிட்டு அவன் பெருமூச்சு விட்டான். அந்த இளைஞன் மிகவும் பலவீனமாக இருந்தான். அவன் உணர்ந்த போது அவனது நீல கண்கள் மிகவும் பயத்தில் உயர்ந்திருந்தன. அவன் இருந்த இடத்தை அறிந்த ஹனா மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்தான். வேலைக்காரர்கள் யாரும் அறைக்குள் நுழையாமல் அவளே அவனுக்கு பரிமாறினாள். அவள் முதல் முறை உள்ளே வந்தபோது ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள அவன் தன் சிறு பலத்தை திரட்டுவதை அவள் கண்டாள். பயப்படாதீர்கள் என்று அவள் அவனிடம் மென்மையாக கெஞ்சினாள். எப்படி நீங்கள் ஆங்கிலம் பேசுகிறீர்கள் என்று அவன் திணறினான். நான் நீண்ட காலம் அமெரிக்காவில் இருந்தேன் என்று அவள் பதிலளித்தாள். அதற்கு அவன் பதிலளிக்க விரும்பியதையும் ஆனால் அவனால் இயலவில்லை என்பதையும் அவள் கண்டாள். அதனால் அவன் மண்டியிட்டு பீங்கான் கரண்டியில் அவனுக்கு மென்மையாக ஒட்டினாள். அவன் விருப்பமின்றி உண்டான், ஆனாலும் உண்டான். அவனை பிடிக்காத போதிலும் அவனை தேற்றும் நோக்கில் நீ விரைவில் பலம் பெறுவாய் என்று அவள் கூறினாள். அவன் பதில் சொல்லவில்லை. அறுவை சிகிச்சைக்கு பிறகு 3ஆம் நாள் சடாவா உள்ள வந்தபோது அந்த இளைஞன் எழுந்து உட்கார்ந்திருப்பதையும் அறுவை சிகிச்சையின் சிரமத்தால் அவன் முகம் இரத்தமின்றி இருப்பதையும் கண்டாள். படுத்துக்கொள், சடாவா கத்தினாள். நீ சாக விரும்புகிறாயா? அவன் அந்த மனிதனை மென்மையாகவும் வலுவாகவும் கீழே தள்ளி காயத்தை பரிசோதித்தான். இப்படி செய்தால் நீயே உன்னை கொன்றுவிடக்கூடும் என்று அவன் கடிந்து கொண்டான். என்னை வைத்து என்ன செய்யப் போகிறீர்கள் என்று அந்த சிறுவன் முணுமுணுத்தான். அவனுக்கு அப்போதுதான் 17 வயது கூட நிறைவடையவில்லை. என்னை ஒப்படைக்கப் போகிறீர்களா? ஒரு கணம் சடாவா பதிலளிக்கவில்லை. அவன் தனது பரிசோதனையை முடித்துவிட்டு தன் மனிதன் மீது பட்டுப்போர்வையை போர்த்தினான். உன்னை நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்றான். அவன் நிச்சயமாக நான் உன்னை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். நீ ஒரு போர்க்கைதி. இல்லை, என்னிடம் எதுவும் சொல்லாதே. அந்த இளைஞன் பேச தொடங்குவதை கண்டதும் அவன் கையை உயர்த்தினான். நான் கேட்காதவரை உன் பெயரை கூட சொல்லாதே. அவர்கள் ஒரு கணம் ஒருவரை பார்த்து கொண்டனர். பின்னர் அந்த இளைஞன் தன் கண்களை மூடி முகத்தை சோறு பக்கம் திருப்பினான். சரி என்று அவனுக்கு முணுமுணுத்தான். அவன் வாய் கசந்து இறுகியிருந்தது. வாசலுக்கு வெளியே ஹனா சடாவாவுக்காக காத்திருந்தாள். அவள் சிக்கலில் இருப்பதை அவன் உடனடியாக புரிந்து கொண்டான். சடாவா, நாம் இந்த ஆளை இன்னும் இங்கே மறைத்து வைத்திருந்தால் வேலைக்காரர்களால் தங்க முடியாது என்று அவர்கள் உணர்வதாக யூனியனிடம் சொன்னாள் என்றால் அவர்கள் நீங்களும் நானும் இவ்வளவு காலம் இங்கே இருந்ததாக அவர்கள் சொல்வதாகவும் அவள் என்னிடம் கூறினாள். அமெரிக்காவே நாம் முதலில் நம் சொந்த நாட்டை பற்றி சிந்திக்க மறந்து விட்டோம். நாம் அமெரிக்கர்களை விரும்புகிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது உண்மையில்லை. சடாவா கடுமையாக கூறினான். அமெரிக்கர்கள் நமது எதிரிகள். ஆனால் என்னால் முடிந்தவரை ஒரு மனிதன் இறப்பதை அனுமதிக்க கூடாது என்று எனக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. வேலைக்காரர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது என்று அவள் சொன்னால் பதற்றத்துடன் இல்லை என்று அவன் ஒப்புக்கொண்டான். இருவராலும் மேற்கொண்டு எதுவும் பேச இயலவில்லை. ஏனோ அந்த வீட்டு வேலைகள் மெதுவாக நகர்ந்தன. வேலைக்காரர்கள் மேலும் விழிப்புடன் ஆனார்கள். அவர்களின் உபசரிப்பு முன்பை போலவே கவனமாக இருந்தது. ஆனால் தங்களுக்கு வேலை கொடுத்த அந்த இருவர் மீதும் அவர்களின் கண்கள் ஒன்றுச்சேட்டிருந்தன. நமது எஜமான் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக தெரிகிறது என்று ஒரு நாள் காலையில் அந்த வயதான தோட்டக்காரர் கூறினார். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் பூக்களுடன் பணியாற்றி கொண்டிருந்தார். மேலும் பாசி வளர்ப்பதிலும் ஒரு நிபுணராக இருந்தார். சடாவின் தந்தைக்காக ஜப்பானின் மிக சிறந்த பாசி தோட்டங்களில் ஒன்றை அவர் உருவாக்கி இருந்தார். அதன் மென்மையான பரப்பில் ஒரு இலையோ அல்லது ஒரு பைன் ஊசி கூட கரைப்பிடியாதவாறு அந்த பிரகாசமான பச்சை விரிப்பை அவர் இடைவிடாமல் பெருக்கிக் கொண்டிருந்தார். என் வயதான எஜமானின் மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது நன்றாக தெரியும் என்று இப்போது அவர் பேசிக்கொண்டே ஒரு புதரிலிருந்து ஒரு மொட்டை கிள்ளி இருந்தார். அந்த மனிதன் மரத்தின் விளிம்பில் இருந்தபோது ஏன் அவனை ரத்தம் வடிய விடவில்லை? அந்த இளம் எஜமான் உயிரை காப்பாற்றும் தன் திறமையை குறித்து மிகவும் கர்வம் கொண்டு எந்த உயிரையும் காப்பாற்றுகின்றான் என்று சமையல்காரி இகழ்ச்சியுடன் கூறினாள். அவள் ஒரு கோழியின் கழுத்தை திறமையாக பிளந்து துடித்துக் கொண்டிருந்த அந்த பறவையை பிடித்து அதன் இரத்தத்தை ஒரு விஸ்டோரியா கொடியின் வேர்களில் வடியவிட்டால் ரத்தம்தான் சிறந்த உரம். மேலும் அந்த வயதான தோட்டக்காரர் அதில் ஒரு துளியை கூட அவள் வீணாக்க விடமாட்டார். நாம் பிள்ளைகளை பற்றித்தான் சிந்திக்க வேண்டும் என்று யூமி வருத்தத்துடன் கூறினாள். அவர்களின் தந்தை துரோகியாக குற்றம் சாட்டப்பட்டால் அவர்களின் கதை என்னவாகும்? அருகில் இருந்த திண்ணையில் அன்றைய மலர்களை அடிக்கப்பட்டிருந்த ஹானாவின் காதுகளில் படாதவாறு அவள் தங்கள் வார்த்தைகளை மறைக்க முயற்சிக்கவில்லை. அவள் கேட்க வேண்டும் என்பதற்காக அவள் வேண்டுமென்றே பேசுகிறார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் சொல்வது சரிதான் என்பதும் அவளது உள்ளுணர்வில் நன்கு தெரிந்திருந்தது. ஆனால் அவளுக்கே புரியாத இன்னொரு பகுதியும் அவளுக்குள் இருந்தது. அது கைதியின் மீதான பாசமல்ல. அவள் அவனை ஒரு கைதியாகவே நினைக்க தொடங்கியிருந்தாள். நேற்று அவன் வந்தபோது கூட அவனை பிடிக்கவில்லை.
தன் உணர்ச்சி வசப்பட்ட பாணியில் சொல்லியிருந்தாலும் சரி, என் பெயர் டாம் என்று சொல்லிக் கொள்கிறேன். அவள் தன் சிறிய தொலைவான வணக்கத்தை மட்டுமே செலுத்தியிருந்தாள். அவன் கண்களில் வருத்தத்தை அவள் கண்டாள். ஆனால் அதை தணிக்க அவள் விரும்பவில்லை. உண்மையில் அவன் இந்த வீட்டிற்கு ஒரு வருத்தம் பெரும் தொந்தரவாகவே இருந்தான். சதாவை பொறுத்தவரை அவன் தினமும் அந்த காயத்தை கவனமாக பரிசோதித்து, நான் இன்று காலை கடைசி தையல்கள் அகற்றப்பட்டிருந்தன. 2 வாரங்களில் அந்த இளைஞன் முன்பு போல குணமடைந்து விடுவான். சடாவா தன் அலுவலகத்திற்கு திரும்பி சென்று காவல்துறை தலைவருக்கு இந்த முழு விஷயத்தையும் தெரிவிக்க ஒரு கடிதத்தை கவனமாக தட்டச்சு செய்தான். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தப்பி ஓடிய கைதி ஒருவன் என் வீட்டின் முன்னால் கடற்கரையில் கரை ஒதுங்கினான். இவ்வளவு தூரம் தட்டச்சு செய்த பிறகு அவன் தன் மேசையின் ஒரு ரகசிய இழுபறி திறந்து முடிக்கப்படாத அந்த அறிக்கையை அதில் வைத்தான். அதன் பிறகு 7வது நாளில் 2 விஷயங்கள் நடந்தன. காலையில் வேலையாட்கள் தங்கள் உடைமைகளை பெரிய சதுர பருத்தி துணிகளில் கட்டிக்கொண்டு ஒன்றாக புறப்பட்டனர். ஹானா காலையில் எழுந்தபோது எந்த வேலையும் செய்யப்படவில்லை. வீடு சுத்தம் செய்யப்படாமல், உணவு தயாரிக்கப்படாமல் இருந்தது. அதன் அர்த்தம் அவளுக்கு புரிந்தது. மனம் கலங்கி திகிலடைந்தாள். ஆனால் ஒரு எஜமானியாக அவள் பெருமை அதை வெளிக்காட்ட அனுமதிக்கவில்லை. மாறாக அவர்கள் சமையலறையில் அவளுக்கு முன் தோன்றிய போது அவள் பணிவுடன் தலை வணங்கி அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்கள் தனக்காக செய்த அனைத்திற்கும் நன்றி தெரிவித்தாள். அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவள் அழவில்லை. சமையல்காரரும் தோட்டக்காரரும் சடாவா சிறுவனாக இருந்தபோது அவன் தந்தை வீட்டில் அவனுக்கு பணிபுரிந்தவர்கள். யூமி அந்த குழந்தைகளுக்காக அழுதாள். அவள் மிகுந்த துயரத்தில் இருந்ததால் அங்கிருந்து சென்ற பிறகு ஹானாவிடம் ஓடி வந்தாள். இன்று இரவு குழந்தையை மிகவும் நினைத்தால் என்ன வரை சொல்லு. நான் என் வீட்டுக்கு செல்கின்றேன். அது எங்கே இருக்கிறது என்று உனக்கு தெரியும். நன்றி என்று ஹானா புன்னகைத்துக் கொண்டே சொன்னாள். ஆனால் குழந்தை அழுந்த போதிலும் யூமியை அழைக்கப் போவதில்லை என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவள் காலை உணவை தயாரித்தாள். சடாவோ குழந்தைகளை கவனித்துக் கொள்ள உதவினாள். வேலைக்காரர்கள் சென்று விட்டார்கள் என்பதை தவிர அவர்கள் இருவரும் அவர்களை பற்றி வேறு எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் ஹானா கைதிக்கு காலை உணவை கொண்டு சென்ற பிறகு சடாவிடம் திரும்பி வந்தாள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்மால் ஏன் தெளிவாக பார்க்க முடியவில்லை என்று அவள் அவனிடம் கேட்டாள். பணியாளர்கள் கூட நம்மளை விட தெளிவாக பார்க்கிறார்கள். நாம் மட்டும் ஏன் மற்ற ஜப்பானியர்களிடம் வேறுபட்டிருக்கிறோம். தடாவா பதிலளிக்கவில்லை. ஆனால் சிறிது நேரம் கழித்து அவன் கைதி அறையின் அறைக்குள் சென்று கடுமையாக இன்று என்றான். நீங்கள் எழுந்து நிற்கலாம். ஒரு நேரத்தில் 5 நிமிடங்கள் மட்டுமே நீங்கள் நிற்க வேண்டும். நாளை இதைவிட 2 மடங்கு நேரம் முயற்சி செய்யலாம். நீங்கள் கூடிய விரைவில் உங்கள் பலத்தை மீண்டும் பெறுவது நல்லது. இன்னும் மிகவும் வெளியேறி போயிருந்த அந்த இளம் முகத்தில் அந்த அச்சத்தின் கீட்டு தென்பட்டதை அவன் அணர்ந்தான். சரி என்று அந்த சிறுவன் முணுமுணுத்தான். அவன் மேலும் சொல்ல தீர்மானித்திருக்கின்றான் என்பது தெளிவாக தெரிந்தது. டாக்டர், என் உயிரை காப்பாற்றியதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என உணர்கின்றேன். இப்போது எனக்கு நன்றி சொல்லாதே என்று தடாவா குளிர்ந்த குரலில் சொன்னான். அந்த சிறுவனின் கண்களில் மிருகத்தின் கண்களைப் போலவே சந்தேகத்திற்கிடம் திறந்த பயத்தின் ஒரு கீற்றை அவன் கண்டான். அவனது கழுத்தில் இருந்த தழும்புகள் ஒரு கணம் தண்ணீரமாக தெரிந்தன. அந்த தழும்புகள் அவை என்ன என்று சடாவா கேட்கவில்லை. மதியம் 2வது சம்பவம் நடந்தது. வழக்கமில்லாத கடின உழைப்பில் ஈடுபட்டிருந்த ஹனா அதிகப்புறமான சீருடை அணிந்த ஒரு தூதுவன் வாசலுக்கு வருவதைக் கண்டாள். அவள் கைகள் தளர்ந்து அவளால் மூச்சு விட முடியவில்லை. வேலையாட்கள் ஏற்கனவே சொல்லியிருக்க வேண்டும். அவள் மூச்சுத்திணறலுடன் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் சடாவிடம் ஓடினாள். ஆனால் அதற்கு அந்த தூதுவன் தோட்டத்தின் வழியாக அவளை பின்தொடர்ந்து அங்கே வந்து நின்றிருந்தான். அவள் செய்வதறியாது அவனை சுட்டி காட்டினாள். அது எதிர்க்கு அடையாளம் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் டாக்டர் சடாவா கைது செய்யப்படுவாரா? சடாவா தன் புத்தகத்திலிருந்து தன் தலையை உயர்த்தி பார்த்தான். அவன் தன் அலுவலகத்தில் இருந்தால் மற்றொரு தடுப்பூசியோடு தெற்கு திசையில் சூரிய ஒளியில் வருவதற்காக தோட்டத்தை நோக்கியவாறு திறந்திருந்தது. என்ன அது என்று தூதுவனிடம் கேட்ட அவன் அந்த மனிதன் சீருடையை பார்த்ததும் எழுந்தான். நீங்கள் அரண்மனைக்கு வர வேண்டும் என்றான். அந்த மனிதன் வயதான தளபதிக்கு மீண்டும் வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. ஓ, ஹனா மெல்ல கேட்டாள். அவ்வளவுதானா? அனைவருக்கா என்று தூதுவன் வியப்புடன் கேட்டான். இது போதவில்லையா? ஆம், அது உண்மைதான் என்றார். அவன் பதிலளித்தாள். நான் மிகவும் வருந்துகிறேன். சடாவா விடைபெற்று வந்தபோது அவள் சமையலிருந்து ஒன்றும் செய்யாமல் இருந்தாள். குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருந்தனர். அவளோ வேலையை விட தன் பயத்தினாலேயே அதிகம் களைப்படைந்தது. ஒரு கணம் சும்மா ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தாள். அவர்கள் உங்களை கைது செய்ய வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தேன் என்றாள் அவன் அவளுடைய கவலை தோய்ந்த கண்களை உற்று பார்த்தான். உனக்காக நான் இவனை ஒழித்தெறிய வேண்டும் என்று அவன் மன உணர்ச்சியுடன் கூறினான். எப்படியாவது இவனை ஒழித்தெறிய வேண்டும். சடாவா தளபதியை பார்க்க செல்கிறான். நிச்சயமாக தளபதி பலவீனமாக குரலில் கூறினாள். எனக்கு முழுமையாக புரிகிறது. ஆனால் அதற்கு காரணம், நான் ஒரு முறை பிரிஸ்டனில் பட்டம் பெற்றேன். மிக சில ஜப்பானியர்கள் அப்படி படித்திருக்கிறார்கள்.
மாண்புமிகு அவர்களே, அந்த மனிதரைப் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சடாவா கூறினார். ஆனால் அவருக்கு இவ்வளவு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் ஆம் ஆம் என்றார் தளபதி. நீங்கள் எனக்கு இன்னும் இன்றியமையாதவர் என்ற உணர்வை தருகிறது. நீங்கள் அந்த அளவுக்கு திறமையானவர் என்பதால் யாரையும் காப்பாற்ற முடியும் என்பது தெளிவாகிறது. இன்று நான் சந்தித்ததைப் போன்ற இன்னொரு தாக்குதலை என்னால் தாங்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? ஒன்றுக்கு மேல் இல்லை என்று சடாவா கூறினார். அப்படியானால் நிச்சயமாக உங்களுக்கு எதுவும் நடக்காது. நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தளபதி கவலையுடன் கூறினார். அவரது நீண்ட வெளியேறிய ஜப்பானிய முகம் உணர்ச்சியற்றதாக மாறியது. அதாவது அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். உங்களை கைது செய்ய முடியாது என்று தளபதி தன்களை மூடியும்படி கூறினார். ஒருவேளை உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு மறுநாள் எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய நேர்ந்தால் என்ன செய்வது? வேறு அறுவை சிகிச்சை நிபுணர்களும் இருக்கிறார்கள் மாண்புமிகு அவர்களே என்று சடாவா குறிப்பிட்டார். நான் யாரையும் நம்புவதில்லை என்று ஜெனரல் பதிலளித்தார். சிறந்தவர்கள் ஜெர்மானியர்களால் பயிற்சி பெற்றவர்கள். நான் இறந்தாலும் கூட இந்த நடவடிக்கை அவர்களுக்கு வெற்றிகரமாகவே கருதுவார்கள். அவருடைய கண்ணோட்டத்தை நான் பொருட்படுத்துவதில்லை. அவர் பெருமூச்சு விட்டார். ஜெர்மானியர்களின் இரக்கமற்ற தன்மையும் அமெரிக்கர்களின் மென்மையான போக்கையும் நம்மால் சிறப்பாக இணைக்க முடியவில்லை என்பது வருத்தத்துக்குரியது. அப்படி செய்திருந்தால் நீங்கள் உங்கள் கைதியை மரண தண்டனைக்கு ஒப்படைத்திருக்கலாம். ஆனால் நான் சுயநினைவின்றி இருக்கும்போது நீங்கள் என்னை கொலை செய்ய மாட்டீர்கள் என்று நான் உறுதியாக நம்பியிருக்கலாம். ஜெனரல் சிரித்தார். அவருக்கு ஒரு அசாதாரணமான நகைச்சுவை உணர்வு இருந்தது. ஒரு ஜப்பானியராக இருந்த 2 அந்நிய கூறுகளை உங்களால் இணைக்க முடியாதா என்று அவர் கேட்டார். சடாமா புன்னகைத்தார். எனக்கு முழுமையாக தெரியவில்லை. ஆனால் உங்கள் பொருட்டு நான் என்ன முயற்சி செய்ய தயாராக இருக்கின்றேன் மாண்புமிகு அவர்களே என்றார். தளபதி தலையை அசைத்தார். நான் ஒரு சோதனை பொருளாக இருக்க விரும்பவில்லை என்றார். அவர் தொடங்கிய வெற்றிகள் பெரும் பொறுப்புகளை எங்கும் கொண்டு வரும். இது போன்ற காலங்களில் ஒரு அதிகாரியாக தன் வாழ்வின் கவலைகளால் அவர் திடீர் பணமிடமடைந்து பெரும் சுமையால் மூழ்கியதாக உணர்ந்தார். தென் பசிபிக் இந்த மனிதன் உங்கள் வீட்டு வாசலில் வந்து சேர்ந்திருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று அவன் எரிச்சலுடன் கூறினான். நானும் அதை உணர்கின்றேன் சடாவாக மென்மையாக கூறினான். அவனை அமைதியாக கொண்டு விடுவதே சிறந்ததாக இருக்கும். தளபதி கூறினார். உங்களால் அல்ல, அவனை அறியாத ஒருவரால். என்னிடம் என் சொந்த கொலையாளிகள் இருக்கிறார்கள். இன்றிரவு இன்னும் சிறப்பாக இந்த இரவிலும் அவர்கள் இருவரையும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பினால் என்ன? அதை பற்றி நீங்கள் எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அவன் தூங்கும்போது அவன் வெள்ளையின் அறையின் வெளிப்பக்க சுவரை தோட்டத்திற்கு திறந்து வைப்பதை விட வெதுவெதுப்பாக இருப்பது மிகவும் இயல்பானதாக இருக்கும் அல்லவா என்றான். நிச்சயமாக அது மிகவும் இயல்பானதான் என்று சடவா ஒப்புக்கொண்டார். உண்மையில் ஒவ்வொரு இரவும் அந்த அப்படித்தான் திறந்து விடப்படுகிறது. நல்லது என்று கொட்டாய் விட்டபடி தளபதி கூறினான். அவர்கள் மிகவும் திறமையான கொலையாளிகள். அவர்கள் சத்தம் எழுப்ப மாட்டார்கள். மேலும் உள்ள இரத்த கசிவை ஏற்படுத்தி தந்திரம் அவர்களுக்கு தெரியும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர்களை கொண்டு உடலை அகற்றவும் என்னால் முடியும். தடவா யோசித்தான். அதுவே ஒருவேளை சிறந்ததாக இருக்கும் அன்புமிகு அவர்களே என்று கனாவை நினைத்தவாறு அவன் ஒப்புக்கொண்டான். அப்போது அவன் தளபதியின் முன்னிலையில் விட்டு பிரிந்த திட்டத்தை பற்றி யோசித்து பாரு வீட்டுக்கு சென்றான். இவ்வாறு செய்தால் முழு விஷயமும் அவனை கைவிட்டு போய்விடும். அவன் ஹானாவிடம் எதையும் சொல்லப் போவதில்லை. ஏனெனில் வீட்டில் கொலைக்காரர்கள் இருப்பது என்ற எண்ணத்திற்கு அவள் அஞ்சக்கூடும். ஆனால் ஜப்பானை போன்ற ஒரு முழுமையான அரசியல் அத்தகைய நபர்கள் நிச்சயமாக அவசியமானவர்கள். தங்களை எதிர்ப்பவர்களை ஆட்சியாளர்கள் வேறு எப்படித்தான் கையாளுவார்கள்? அமெரிக்கர் படுக்கையில் இருந்த அறைக்குள் அவன் நுழைந்த போது தன் மனதில் பகுத்தறிவை தவிர வேறு எதுவும் நிலவ அவன் அனுமதிக்கவில்லை. ஆனால் அவன் கதவை திறந்த போது அந்த இளைஞன் படுக்கையை விட்டு எழுந்து தோட்டத்திற்கு செல்ல தயாராவதைக் கண்டு அவன் ஆச்சரியமடைந்தான். இது என்ன என்று அவன் வியப்புடன் கூறினான். உன் அறையை விட்டு வெளியே வர உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? அனுமதிக்காக காத்திருந்து எனக்கு பழக்கமில்லை என்றாம் குதூகலத்துடன் கூறினான். அடடா, இப்போது மீண்டும் நன்றாக உணர்கின்றேன். ஆனால் இந்த பக்கத்தசைகள் எப்போதும் இருக்குமாகத்தான் இருக்குமா? அப்படியா என்று சடவா ஆச்சரியத்துடன் விசாரித்தான். அவன் மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட்டான். அதற்கு நான் ஏற்பாடு செய்துவிட்டதாக நினைத்தேன் என்றும் அவன் முணுமுணுத்தான். அவன் அந்த மனிதனின் சட்டையின் ஓரத்தை உயர்த்தி குணமடைவதை உற்று நோக்கினான். தலைமை உடற்பயிற்சி பலனளிக்கவில்லை என்றால் மசாஜ் செய்யலாம் என்றார் அவர். அது என்னை அவ்வளவாக பாதிக்காது என்றான் அந்த இளைஞன். முரட்டு பன்னீர தாண்டிக்கு கீழே அவனது இளம் முகம் மெலிந்து காணப்பட்டது. பாருங்கள் டாக்டர், நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களை போன்ற ஒரு ஜப்பானியரை நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று நான் உயிருடன் இருந்திருக்க மாட்டேன். அது எனக்கு தெரியும். சடாவோ தலைவணங்கினான். ஆனால் அவனால் பேச முடியவில்லை. நிச்சயமாக அது எனக்கு தெரியும் என்று டாம் பாசத்துடன் சொன்னான். நாட்காட்டியை பெற்றிருந்து அவனது பெரிய மெல்லிய கைகளில் விரல் மூட்டுகள் இழுத்திருந்தன. ஒருவேளை எல்லா ஜப்பானியர்களும் உங்களைப் போல இருந்திருந்தால் ஒரு போரே நடந்திருக்காது என்று நினைக்கின்றேன். ஒருவேளை சடாவா சிரமத்துடன் சொன்னான். இப்போது நீ படுக்கை அறைக்கு திரும்பி செல்வது நல்லது என்று நினைக்கிறேன். அவன் சிறுவனை மீண்டும் படுக்கை அறையில் படுக்கை வைத்துவிட்டு தலைவணங்கினார். இனிய இரவு என்றார் அவர். சடாவா அன்று இரவு சரியாக தூங்கவில்லை. காலடி சத்தம் கேட்டது. தோட்டத்தில் ஒரு குச்சி முறியும் சத்தமும் அல்லது கல்லெறியும் நகரும் சத்தமும் சுமை தூக்கும் ஆண்களின் எழுப்பும் சத்தம் போன்றவை கேட்பதாக
நினைத்து அவன் மீண்டும் மீண்டும் விழித்துக் கொண்டான். மறுநாள் காலை விருந்தினர் அறைக்கு முதலில் செல்வதாக சாக்கு போக்கு சொன்னான். ஒருவேளை அந்த அமெரிக்கர் சென்றிருந்தால் தளபதி அவ்வாறு தான் உத்தரவிட்டார் என்று ஹனாவிடம் எளிதாக சொல்லி விடலாம். ஆனால் கதவை திறந்ததும் தலையணியின் மீது அந்த தலையிருந்த பொன்னிறந்த தலை இருப்பதை உடனடியாக பார்த்தான். உறக்கத்தின் அமைதியான மூச்சுவிடும் சத்தம் அவனுக்கு கேட்டது. அவன் மீண்டும் மெதுவாக கதவை மூடினான். அவன் தூங்கிவிட்டான் என்று அவன் ஹானாவிடம் சொன்னான். இப்படி தூங்குவதற்கு அவன் கிட்டத்தட்ட நலமாகிவிட்டான். அவனை என்ன செய்வது என்று ஹானா தன் பழைய பல்லவியை முன்வைத்தால். சடாவோ தலையை அவிழ்த்தாள். ஓரிரு நாட்களில் முடிவு செய்தாக வேண்டும் என்று அவர் உறுதியளித்தார். ஆனால் நிச்சயமாக இரண்டாவது இரவுதான் அந்த இரவாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அன்றிருந்து காற்று வீசியது. வலையின் கிளைகளின் ஓசையும் விசிலடிக்கும் தடுப்புகளின் சத்தத்தையும் அவன் கேட்டான். ஹனாவிடம் விசித்தாள். நான் போய் அந்த நோயாளியின் தடுப்பை மூட வேண்டாமா என்று கேட்டான். இல்லை, சதாவா சொன்னால் அவனால் இப்போது அதைத்தானே செய்ய முடிகிறது. ஆனால் மறுநாள் காலையில் அந்த அமெரிக்கர் அங்கேயே இருந்தார். அப்படியானால் மூன்றாவது இரவு தான் அந்த இரவாக இருக்க வேண்டும். காற்று அமைதியான மழையாக மாறியது. தோட்டம் முழுவதும் நிறைந்திருந்தது. சொட்டும் கூரையரங்களில் ஓசையும் ஓடும் சுருள் விரல்களின் சத்தமும் கேட்க சடாவா சற்று நன்றாக உறங்கினான். ஆனால் அந்த பயங்கர சத்தம் கேட்டு விழித்துக் கொண்டு சட்டென எழுந்து நின்றான். அது என்ன என்று கண்ணாக்கத்தினால் அவள் குரலை கேட்டு குழந்தைகள் விழித்துக் கொண்டு அழத் தொடங்கியது. நான் போய் பார்க்க வேண்டும். ஆனால் அவன் அவளை பிடித்துக்கொண்டு நகரவிடவில்லை. சதாவே என்று கருதினான். அவனுக்கு என்ன ஆயிற்று? போகாதே, அவன் முன் தான் போகாதே. அவனது பயம் அவளையும் தொட்டுக்கொண்டது. அவள் மூச்சிட்டு காத்திருந்தாள். சற்று அமைதியாக மட்டுமே நிலையது. குழந்தைகளை தங்களுக்கு நடுவே வைத்துக்கொண்டு அவர்கள் இருவரும் மெதுவாக படுக்கைக்குள் திரும்பினர். ஆனாலும் காலையில் அவர்கள் விருந்தினர் அறையின் கதவை திறந்தபோது அங்கிருந்து இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் குதூகலமாக இருந்தான். ஏற்கனவே குளித்துவிட்டு இப்போது எழுந்து நின்று கொண்டிருந்தான். நேற்று அவன் சவரகத்தை கேட்டு வாங்கி சவரம் செய்திருந்தான். இன்று அவனது கன்னங்களில் ஒரு மெல்லிய நிறம் படர்ந்திருந்தது. நான் நலமாக இருக்கின்றேன் என்று அவன் மகிழ்ச்சியுடன் கூறினான். சடாவோ தன் களைத்த உடலை சுற்றி கிமோனோவை பொருத்தி கொண்டான். இன்னொரு இரவை கடக்க முடியாது என்று அவன் திடீரென முடிவு செய்தான். அந்த இளைஞனின் உயிர் மீது அவனுக்கு அக்கறை இருந்தது என்பதல்ல, வெறுமனே அந்த சிரமத்திற்கு அது தகுதியானதல்ல. நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று சடாவோ ஒப்புக்கொண்டான். அவன் தன் குரலை தாழ்த்தினான். நீங்கள் அவ்வளவு நலமாக இருக்கிறீர்கள். இன்றிரவு என் படகை உணவு மற்றும் கூடுதல் ஆடைகளுடன் கடற்கரையினால் பலப்படுத்த தேவையில்லாத அந்த சிறு கடற்கரைக்கு உங்களால் துடுப்பு போட்டு செல்ல முடியும் என்று நினைக்கின்றேன். புயலின் போது அந்த நீரில் மூழ்கி விடுவதால் யாரும் வசிப்பதில்லை. ஆனால் அது புயல் காலமல்ல. ஒரு பெரிய கொரிய மீன்பிடிக்க கடந்து செல்வதை பார்க்கும் வரை நீங்கள் அங்கே வசிக்கலாம். அங்கே நீர் பல பாதாமிகள் ஆழமாக இருப்பதால் அவை தீவுக்கு அருகில் நடந்து செல்கின்றன. அந்த மனிதனை விரட்ட டாக்டர் சடாவா என்ன செய்வார்? புட்சுட் ஆர்மிஸ்லேண்ட் கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. அது மிக அருகில் உள்ளது. அந்த இளைஞன் மெதுவாக புரிந்து கொண்டவரை அவனை உற்று பார்த்தான். நான் செய்ய வேண்டுமா என்று கேட்டான். அப்படித்தான் நினைக்கின்றேன் சடாவா மென்மையாக கூறினான். நீங்கள் இங்கே இருப்பது மறைக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். அந்த இளைஞன் முழுமையாக புரிந்து கொண்டது போல தசையை தன் சரி என்று அவன் எளிமையாக கூறினான். சடாவா மாலை வரை அவனை மீண்டும் பார்க்கவில்லை. இருட்டியுடன் அவன் அந்த பருத்த படகை கரைக்கு இழுத்து வந்து அதில் பகலில் ரகசியமாக வாங்கிய உணவையும் புட்டி நீரிமத்துடன் ஒரு அடகு கடையில் வாங்கி 2 போர்களையும் வைத்தான். போதம் அதிகமாக இருந்தால் அவன் அந்த படகை தண்ணீரில் இருந்த தூணில் கட்டினான். அங்கே நிலவு இல்லை. அவன் கைவிளக்கு இல்லாமல் வேலை செய்தான். அவன் வீட்டிற்கு வந்தபோது வேலை முடித்து கொண்டு இப்போது திரும்பியது போல் நுழைந்தான். அந்த ஹனாவுக்கு எதுவும் தெரியவில்லை. அவனுக்கு இரவு உணவை பரிமாறியபடியே யூமி இன்று இங்கே இருந்தாள் என்றாள். அவள் மிகவும் நவீனமாக இருந்த போதிலும் அவனிடம் சேர்ந்து சாப்பிடவில்லை. யூமி குழந்தையுடன் நினைத்து அழுதாள். அவள் ஒரு பெருமூச்சுடன் தொடர்ந்தாள். அவள் அவனை மிகவும் நினைத்து அங்குகிறாள். அந்த அந்நியர் சென்றவுடன் வேலைக்காரர்கள் திரும்பி வந்து விடுவார்கள் என சடாவா கூறினாள். அன்றிரவு தானும் உறங்க செல்வதற்கு முன் அவள் விருந்தினர் அறைக்குள் சென்று அமெரிக்காவின் உடலின் வெப்பநிலையும் காயத்தின் நிலைமையும் அவனது இதயம் மற்றும் நாடித்துடிப்பையும் கவனமாக சோதித்தான். நாடித்துடிப்பு சீரற்றிருந்தது. ஆனால் ஒரு வேளை பரபரப்பின் காரணமாக இருக்கலாம். அந்த இளைஞனின் வெளியேறி உதடுகள் இறுக மூடியிருந்தன. அவனது கண்கள் எரிச்சலுடன் சிவந்திருந்தன. அவனது களத்திலிருந்த தழும்புகள் மட்டுமே சிவப்பாக இருந்தன. நீ மீண்டும் என் உயிரை காப்பாற்றுகின்றாய் என்பதை நான் உணர்கின்றேன் என்று சடாவாவிடம் கூறினான். அதெல்லாம் ஒன்றுமில்லை. சடாவா சொன்னான். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் இங்கே இருப்பது சிரமமாகத்தான் இருக்கிறது. அந்த மனிதனுக்கு ஒரு கைவிளக்கை கொடுப்பதா வேண்டாமா என்று அவன் மிகவும் தயங்கினான். ஆனால் இறுதியில் அதை கொடுக்க அவன் முடிவு செய்தான். அது அவனுடைய சொந்தமான ஒரு சிறிய விளக்கு. இரவில் தன்னை அழைக்கும் போது அவன் அதை பயன்படுத்துவான். நீங்கள் படகை பிடிப்பதற்குள் உங்கள் உணவு தீர்ந்து விட்டால் என்றான். சூரியன் நடுவானத்தில் மறையும் அதே கணத்தில் எனக்கு 2 முறை ஒலிக்கீற்றுகளை காட்டுங்கள். இருட்டில் சைகை காட்டாதீர்கள். ஏனென்றால் அது தெரிந்துவிடும். நீங்கள் நலமாக இருந்தும் அங்கேயே இருந்தால் எனக்கு ஒரு முறை சைகை காட்டுங்கள். புதிய மீன்களை எளிதாக பிடிக்கலாம்.
ஆனால் அவற்றை நீங்கள் பச்சையாகவே சாப்பிட வேண்டும். நெருப்பு இருந்தால் தெரிந்துவிடும். சரி என்று இளைஞன் மெல்ல கூறினான். அவன் இப்போது சடாவா அவனது கொடுத்திருந்த ஜப்பானிய ஆடைகளை அணிந்திருந்தான். மேலும் கடைசி தருணத்தில் சடாவா அவனது ஒரு பன்னிற தலையை சுற்றி ஒரு கருப்பு துணியை போர்த்தினாள். இப்போது என்று சடாவா கூறினாள். அந்த இளம் அமெரிக்கன் ஒரு வார்த்தை பேசாமல் சடாவாவின் கையில் அன்புடன் குலுக்கிவிட்டு கரை முழுவதும் நன்றாக படிந்த படிகளில் இறங்கி தோட்டத்தின் இருளுக்குள் சென்றான். ஓரிரு முறை அவன் வழி கண்டுபிடிப்பதற்காக அவனது ஒளி மின்னியதை சடாவா கண்டான். ஆனால் அது சந்தேகிக்கப்படக்கூடாது. கரையிலிருந்து இன்னொரு ஒளி கீட்டு தோன்றும் வரை அவன் காத்திருந்தான். பிறகு அவன் தடுப்பை மூடினான். அன்றிரவு உணர்ந்தான். அந்த ஆள் தப்பிவிட்டான் என்கிறாய் என்று தளபதி மெல்லிய குரலில் கேட்டார். ஒரு வாரத்திற்கு முன்பு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. அது ஒரு அவசர அறுவை சிகிச்சை. அதற்காகவே சடாவிலிருந்து அழைக்கப்பட்டிருந்தான். 12 மணி வரை நேரமாக தளபதி உயிர் பிழைப்பாரா என்பது சடாவுக்கு உறுதியாக தெரியவில்லை. பித்தப்பை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. பிறகு அந்த முதியவர் மீண்டும் ஆழமாக சுவாசிக்கவும் உணவு கேட்கவும் தொடங்கினார். கொலையாளிகளை பற்றி சடாவால் கேட்க முடியவில்லை. அவனுக்கு தெரிந்தவரை அவர்கள் வந்ததே இல்லை. வேலையாட்கள் திரும்பவும் வந்திருந்தனர். யூமி விருந்தினர் அவற்றை முழுமையாக சுத்தம் செய்து அந்த வெள்ளையின் வாசனை அகற்ற அதற்கு கந்தகத்தை எரித்தால். யாரும் எதுவும் பேசவில்லை. தோட்டக்காரன் மட்டும் தன் செவ்வந்தி பூக்களை பயிரிடுவதில் தாமதமானதால் கோபமாக இருந்தான். ஆனால் ஒரு வாரம் கழித்து கைதியை பற்றி தளபதியிடம் பேச அளவுக்கு அவர் குணமடைந்து விட்டார் என்று சடாவுக்கு தோன்றியது. அவர் ஆம், மேன்மைமிகு அவர்களே, அவர் தப்பிவிட்டார் என்று சடாவு கூறினார். அவர் சொல்ல வேண்டிய அனைத்தையும் சொல்லவில்லை என்பதையும் தளபதி மேலும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை என்பதையும் உணர்த்தும் வகையில் இருந்து விரும்பினார். ஆனால் அந்த முதியவர் திடீரென்று தன் கண்களை திறந்தார். அந்த கைதி உனக்காக அவனை கொண்டு விடுவதாக நான் உனக்கு வாக்கு கொடுக்கவில்லையா என்று அவன் சற்று ஆவேசமாக சொன்னான். நீங்கள் செய்தீர்கள் மாண்புமிகு அவர்களே என்று சடாவா கொண்டான். ஆனால் பார், நான் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். உண்மை என்னவென்றால் என்னை தவிர வேறு யார் எதை பற்றியும் நினைக்கவில்லை. சுருக்கமாக சொன்னால் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டேன். எனக்கு அந்த முதியவர் வியப்பு கலந்த குரலில் கொண்டான். நான் யோசித்தேன். மாண்புமிகு அவர்களே என்று சடாவா முணுமுணுத்தான். நிச்சயமாக நான் மிகவும் கவனக்குறைவாக இருந்தேன் என்று ஜெனரல் கூறினான். ஆனால் அது தேசபக்தி குறைபாடோ அல்லது கடமை தவறுகளோ அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவர் தன் மருத்துவரை கவலையுடன் பார்த்தார். இந்த விஷயம் வெளிவந்தால் நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் அல்லவா? நிச்சயமாக மாண்புமிகு அவர்களே என்று சடாவா கூறினார். தளபதி தன் கைக்குள் இருப்பதையும் அவர் திடீரென்று உணர்ந்தான். அதன் விளைவாக தானும் முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்தார். மாண்புமிகு அவர்களே, உங்கள் விசுவாசத்திற்கும் எதிரிக்கு எதிரான உங்கள் வீரத்திற்கும் நான் சத்தியம் செய்து கூற முடியும் என்று அவன் வயதான தளபதியிடம் அவர் சொன்னார். நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்று முணுமுணுத்தவாறு தளபதி தன் கண்களை மூடிக்கொண்டார். உங்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும். ஆனால் அந்திசாயம் கடலில் தெரிந்த அந்த கரும்புள்ளி அன்று இரவு தேடிய சடாவுக்கு அவனது வெகுமதி கிடைத்தது. அந்த பொழுதில் ஒரு சிறு ஒலிக்கீற்று கூட தெரியவில்லை. அந்த தீவில் யாரும் இல்லை. அவனது கைதியும் பத்திரமாக சென்று விட்டான் என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் ஒரு கொரிய மீன்பிடி படகுக்காக மட்டுமே காத்திருக்குமாறு அவனை எச்சரித்திருந்தான். அவன் ஒரு கணம் வராந்தாவில் நின்று அன்று இரவு அந்த இளைஞன் வந்திருந்த கடலை வெறித்து பார்த்தான். அப்போது காரணமின்றி அவன் நினைவுக்குள் அந்த பேராசிரியரும் அவனுக்கு தெரிந்த மற்ற வெள்ளையர்கள் முகமும் தோன்றின. அவனுடைய வீட்டில் அவன் காணலாம் ஒரு மந்தமான மனிதனை சந்தித்திருந்தான். அவன் மனைவி அவனை இருக்க விரும்பியது போதிலும் ஒரு முட்டாளான அதிகம் பேசும் பெண்ணாக இருந்தாள். கத்தியை கொண்டு கருணை காட்ட வேண்டும் என்பதில் மிகவும் பிடித்தமாக இருந்த அவனது பழைய உடற்கூறியல் ஆசிரியர் அவனுக்கு நினைவு இருந்தார். பிறகு அவனது பருத்த அசுத்தமான வீட்டு உரிமையாளரின் முகம் அவனுக்கு நினைவில் இருந்தது. அவன் ஒரு ஜப்பானியராக இருந்ததால் அமெரிக்காவில் வாழ்வதற்கு ஒரு இடத்தை கண்டுபிடிப்பதில் அவனுக்கு பெரும் சிரமமும் இருந்தது. அமெரிக்கர்கள் பாரபட்சமற்று நிறைந்தவர்களாக இருந்தனர். தன்னை அவர்களை விட உயர்ந்தவன் என்று அறிந்திருந்தும் அவனது வாழ்வு கசப்பாக இருந்தது. இறுதியில் தனது பரிதாபகரமான வீட்டில் அவனுக்கு தங்க சம்மதம் அளித்த அந்த அறிவற்ற அழுக்கான கிழவி அவன் எவ்வளவு புகழ்த்திருந்தான். அவனது கடைசி ஆண்டில் அவள் அவனை பராமரிப்பதற்காக ஒரு முறை அவளுடன் நன்றியுடன் இருக்க அவன் முயன்றிருந்தான். இன்ஃபுளுன்சா ஆனால் கடினமாக இருந்தது. ஏனெனில் அவனுடைய கருணையாலும் அவனுக்கு குறைவான வெறுப்பை தரவில்லை. இப்போது அவனுக்கு தன் கைதியின் வலிமையான மெலிந்த வெளிரிப்பை வெறுக்கத்தக்க முகம் நினைவுக்கு வந்தது. விசித்திரமாக இருக்கிறது என்று அவள் நினைத்தான். என்னால் ஏன் அவனை கொல்ல முடியவில்லை என்று தெரியவில்லை. நுண்ணறிவுடன் படித்தல். வாழ்க்கையில் சில சமயங்களில் தனி மனிதர்கள் தமது பாத்திரத்துக்கும் தேசியப்பட்டுள்ள குடிமக்கள் தனது பாத்திரத்துக்கும் இடையே நாம் கடினமான தேர்வுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்கள் சற்று முன் படித்த கதையை கொண்டு இதை குறித்து விவாதிக்கவும். மருத்துவர் சடாவாக ஒரு மருத்துவராக தனது கடமையின் காரணமாக எதிரி படைகளுக்கு
நிர்பந்திக்கப்பட்டார். வீட்டுப் பணியாளர்களின் வெளிப்படையான எதிர்ப்பை மீறி அவரது மனைவி ஹானா அவருக்கு அனுதாபம் கொள்ள காரணம் என்ன? மருத்துவருக்கு தனக்கும் ஆபத்து ஏற்படாமல் அங்கு தங்க முடியாது என்று தெரிந்திருந்தும் மருத்துவரின் வீட்டின் பாதுகாப்பை விட்டு வெளியேற அந்த சிப்பாய் தயங்கியதை நீங்கள் எவ்வாறு விளக்குவீர்கள்? எதிரி படை வீரர் விஷயத்தில் தளபதியின் மனப்பான்மை எது விளக்குகிறது? அது மனிதாபிமான கருணையா, தேசிய பற்று இல்லாமையா, கடமை தவறலா அல்லது வெறுமனே சுயநலமா? எதிரி இனத்தைச் சேர்ந்த ஒருவர் மீதான வெறுப்பு குறிப்பாக போர்க்காலத்தில் நியாயமானது. ஆனாலும் குறுகிய தப்பெண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனை உயர்த்துவது எது? அந்த சூழ்நிலையில் மருத்துவர் அந்த பிரச்சனைகளுக்கு அளித்த இறுதித் தீர்வுதான் சாத்தியமானவற்றில் மிகச் சிறந்தது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? கடந்த ஆண்டு ஸ்னாப்ஷாட் இதழில் நீங்கள் படித்த ஏ.ஜே. குரோனின் பிறப்பு என்ற கதையை உங்களுக்கு நினைவூட்டுகிறதா? என்னென்ன ஒற்றுமைகள் உள்ளன? இதேபோன்று கருப்பர்களை கொன்ற ஏதேனும் ஒரு திரைப்படத்தையோ அல்லது நாவலையோ நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?